பைனரி ட்ரேடிங் என்ன எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பைனரி ட்ரேடிங் பற்றி பேசலாம். இது என்ன, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ரிஸ்க் இருக்கா இல்லையா இந்த நம்ம இன்றைக்கி ஈஸியாக பார்த்துக்கலாம். ஓகே, பைனரி ட்ரேடிங்னு சொல்கிறது அது ஒரு டைப் ஆஃப் ஆன்லைன் ட்ரேடிங். இங்கே நீங்கள் ஒரு வெப்சைட் ப்ரைஸ் ஃபார் லைக் நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு கோல்டு இல்லைனா ஒரு கரன்சி லைக் யூஎஸ்டி ஒரு பிட்காயின் 5 minutes அது மேலே போகுதா இல்லை கீழே வருதான்னு ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க. அதுதான் பைனரி ட்ரேடிங். கரெக்டாக கெஸ் பண்ணிடணும்னு சொன்னால் ப்ராஃபிட், இல்லைன்னு சொன்னால் லாஸ்ட் ஆகிடும். அது எப்படி கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணுறதுன்னா நம்ம அதை கற்றுக்கணும். அதுலேருந்து அதாவது கேண்டில்ஸ் இருக்கும், ரெட்டில் இருக்கும், க்ரீனில் இருக்கும். இப்போ அது எப்படி வேக் ஆகுதுன்னு பார்க்கணும். நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்மில் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க, எக்ஸாம்பிள் குவார்டைஸ், அதாவது ஒலிம் ட்ரேட், அதாவது பைனான்ஸ் இருக்குது. பைனான்ஸுங்கிறது ரொம்ப காமனான ஒரு விஷயம். அதிலெல்லாம் லாங் டைம் ட்ரேடிங் தான் பண்ண முடியும், ஷார்ட் டைம் பண்ண முடியாது. அது நம்ம ஃபோரெக்ஸ் பண்ண முடியாது, அதில் லாங் டைம் தான் இருக்கும். அது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க, அதில் சார்ட் பார்க்குறீங்க. சார்ட் இப்போ யூரோவில் பார்க்குறீங்க, யூரோ யூஎஸ்டியில். அப்போது அதில் சார்ட் மேலே போகுதா இல்லை கீழே வருதா நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறது. மார்க்கெட் எந்த இதில் போகுதுன்றது அப் அண்ட் டவுன் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறது தான் பைனரி ட்ரேடிங். ரெண்டு ஆப்ஷன் மாத்திரம் தான், ஒன்று மேலே போகுது இல்லை கீழே வருது. அதை நம்ம கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணி நம்மக்கிட்ட கேபிட்டல் எவ்வளோ பைசா வச்சுருக்கோம், அதாவது நம்ம ஒரு 1000 dirhams வச்சுருக்கோம்னு சொன்னால், அதாவது அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணது ஒரு ட்ரேட் நம்ம எடுக்கணும் 2% மட்டும்தான். 1000 இருக்குன்னு நம்ம 1000 போடுறது இல்லை, அது ஆஃப் அமௌண்ட்டு நம்ம போடுறது கிடையாது. ஜஸ்ட் நம்மக்கிட்ட இருக்கிற கேபிட்டலில் 2% நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். அது இன்வெஸ்ட் பண்ணினோம்னு சொன்னால் குவார்டெக்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. உங்களுக்கு டெமோ அக்கௌண்ட்டில் ஒரு $10,000 கொடுப்பாங்க. அது டெமோ அக்கௌண்ட் ஜஸ்ட் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குறாரு. அதில் வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு ட்ரேட்டையும் நீங்கள் பண்ண முடியும். எம்டிஜி எடுக்கிறது, எப்படி எடுக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அது அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்கணும் ட்ரேடிங்னா என்னது, அது எப்படி ஒர்க் ஆகுது, இந்த மார்க்கெட் எப்படி இருக்குது என்ன கற்றுக்கணும். இனி ஒர்க்கிங் டேஸில் தான் நம்ம மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகணும். இனி ஆஃப் டேஸ்லலாம் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு வீடியோ போடுறேன். இனி குவார்டெக்ஸில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறேன் அடுத்த ஒரு வீடியோ போடுறதுக்கு இருக்குது. அதுக்கப்புறமா என்ன மாதிரின்னு சொல்லி நான் ட்ரேட் பண்ணேன். நான் 2021 நான் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதை உங்களோட நான் ஷேர் பண்ணலாம்ன்ற ஐடியா வந்துருக்கு. இனி நான் வீடியோ போடுவேன், சரியா? மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.